முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான சர்ச்சைக்குரிய திரைப்படத்தை வெளியிட தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தற்காலிக தடை விதித்துள்ளது. காம்தே ஹீரே என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம் பஞ்சாபி மொழியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தியை கொன்ற சீக்கிய பாதுகாவலர்களை பஞ்சாபின் வைரம் என்று புகழ்ந்து கூறியிருப்பதால் இந்த திரைப்படத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. படத்தை திரையிட அனுமதிக்க கூடாது என்று இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. படத்தை வெளியிட்டால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்று பாஜகவின் பஞ்சாப் தலைவர்களும் எச்சரித்துள்ளனர். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இப்படம் இன்று வெளியாகியிருந்தது. இந்நிலையில் திரைப்படத்தை வெளியிட தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தற்காலிக தடை விதித்துள்ளது. ऐसा कोई विवाद का इसमें कोई लॉजिक नहीं लगता है, क्योंकि लोग बिना देखे बिना समझे कुछ उन्हें मालूम नहीं है पिक्चर के बारे में, एक अजम्पशंस के तौर पर इसको विवादों में डालने की कोशिश कर रहे हैं. इसमें कोई भी ऐसी कंट्रोवर्सी का कोई भी ऐसा सब्जेक्ट नहीं है. இதனிடையே தடை குறித்து கருத்து தெரிவித்துள்ள படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ் கட்யால் முதலில் அனுமதி அளித்த அதிகாரிகளின் தற்போது தடை விதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இடம்பெறாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமது படம் முடக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.